அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, குடும்ப சந்தோஷம், ஒற்றுமை சிறப்பாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட இந்த 2026 மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருட பலன்களை சிறப்பான யோகம், இந்த கிரக பயிற்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி நீங்கள் அடைய போகிறீங்க, நீங்கள் நினச்ச சில விஷயங்கள் எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க, எல்லா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் எப்படி தீர்த்து அதிலிருந்து ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிற பலன்களை இப்போது தெளிவாக நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் புதன் அதிபதியான யோகம் கொண்டவங்க மிதுன ராசி, காற்று தத்துவ ராசி. உண்மையை சொல்ல போனோம்னா உங்களுடைய மனசு எப்போவுமே தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அந்த இடத்துல அப்படியே போய் அந்த ஒரு அரவணைப்பு கொண்டாடுவீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஆதரவுன்னு உங்களுக்கு யாராவது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கக்கிட்ட அப்படியே அவங்க தான் உங்களுடைய கடவுளாக நினச்சி வாழ்ந்துருவீங்க. அதே மாதிரி உங்களை யார் வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த பக்கம் தலையை வச்சு படுக்க மாட்டீங்க. சொக்க தங்கமாக இருந்தால் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு விலகி வந்துடுவீங்க. ஆனால் முடிந்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடியவங்க தான். ஆனால் வளவலன்னு பேச மாட்டீங்க. அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிங்கன்னா கள்ளங்கவடம் இல்லாமல் எல்லாரும் சிரிக்க வைக்கக்கூடிய, ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ராசி தான் மிதுன ராசிக்காரர். ஆனால் புத்திசாலித்தனம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் எவ்வளோ தான் அறிவாளித்தனமாக இருந்தாலும் ஆனால் நமக்கு அமைஞ்சது போகாமல் யார் நம்பணுமோ அவங்களால தான் நமக்கு பிரச்சனை. ஆனால் சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த கடந்த காலங்களில் அப்படியே சமாளித்து ஒரு பொசிஷனில் தான் வந்துட்டு இருந்தீங்க. அதுக்கு இன்னொரு விதத்தில் காரணம் சொல்ல போனோம்னா, ஜென்மத்தில் உங்களுக்கு இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தது. ஒரு வருஷ காலம் சொல்கிற அளவுக்கு மன நிம்மதி இல்லாமல் தான் இருந்தீங்க. நீங்கள் ஒரு ஆசைப்பட்ட விஷயங்களோ, இல்லை எதிர்பார்த்த சில காரியங்களோ, இல்லை நமக்கு ஏற்பட்ட பொருளாதார ஒரு லாபத்தையோ சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கெல்லாம் வேலைக்கே போக பிடிக்கல, எனக்கு சில பிரச்சனைகள், வேலை நல்லா இருந்தால் அந்த இடத்துல மற்றவங்களால பிரச்சனை, மற்றவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணால் வேலையிலேயே பிரச்சனை, இதெல்லாம் நல்லா இருந்தால் என்னுடைய ஆரோக்கியத்திலேயோ அல்லது குடும்ப சூழ்நிலையோ எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆக மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் தொழிலில் வேலையில் கவனம் செலுத்த முடியாத சில சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். அதனால் இப்போ என்னென்னா, கடமைக்கு நம்ம வேலைக்கு போகிற மாதிரியும், கட்டாயத்துக்கு சாப்பிட்ற மாதிரியும், அதாவது தூங்கி ஆகணுமேங்கிறதுக்காக நம்ம பெட்டில் படுத்து கண்ணை மூடி தூங்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் சரியான தூக்கம் இல்லை. எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த சாமியை கும்பிடலாம், யாருக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் தீரும், யார் நம்மளுடைய வார்த்தையை கேட்டு நமக்கு ஒரு ஆறுதலான நல்ல பதிலை சொல்லுவாங்க அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு நிலையில் தான் கடந்த காலத்திலிருந்து நீங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கிறீங்க. ஆனால் இப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள், மிதுன ராசிக்காரரு புத்திசாலித்தனத்துக்கு தகுந்த மாதிரி நல்லவங்கள் எவ்வளவு தான் பாதிக்கப்பட்டாலும் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் ஆண்டவன் நமக்கு ஒரு நல்லது கொடுப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வனவாசம் ஒன்று தான் நீங்கள் போகலிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த ஜூன் மாதம் ஆரம்ப காலத்திலேயே 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026 குரு வக்ரத்தில் தான் இந்த 2026 பிறக்கப் போகுது. அப்போது உங்களுடைய குழப்பங்களுக்கும் உங்களுடைய முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். அதுவும் மே மாதத்திலிருந்து பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னால் எவ்வளோ ஒரு போராட்டம் இருக்குதோ அந்த போராட்டத்தை சரி பண்ணிடுவீங்க. நம்ம நினச்ச ஒரு வாய்ப்பை சரியாக தக்க வச்சுக்குவீங்க. அது வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி,
குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் சார்ந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ஜூனில் இருந்து உங்களுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லை, அதாவது எல்லா ஒரு மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைச்சிரும். எதிர்பாராத சில லாபகரமான சில பெரியவர்களுடைய சப்போர்ட்டு, ஆதரவு, ஒரு நட்பு, ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்து நமக்கு ஒரு வேலையிலேயே கூட ஒரு ப்ரொமோஷன், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருப்திகரமான வேலை வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்குறோம், பெரும் பொருளாதார நெருக்கடி நான் சந்திச்சிட்டேன், நமக்கு வேலைக்கு வரவங்க கிட்ட நம்மக்கிட்ட வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி கூட, வருமானம் கூட நமக்கு இல்லை. ஓனராக இருந்து நான் முதலாளிங்கிற பேருக்கு தான் இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி கடனாளியாக இருக்கிறேன். இதை விடவும் முடியல, பிடிக்கவும் முடியல. குடும்ப வாழ்க்கையில் பார்த்தாலும் சில சிக்கல்கள் தானே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, தீர்க்க முடிய மாட்டேங்குது. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தீர்த்துருவோம், ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா நம்மளால் தீர்க்க முடிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, எதை சொன்னாலும் பிரச்சனைங்கிற போது நம்ம எப்படி தீர்க்க முடியும்? பேச்சுவார்த்தை எடுத்தாலே நமக்கு பகையாகிறேன். ஜென்மகுரு வனவாசம் ஓட்ட வைக்கும். சரிங்களா? 10ல் இருந்த சனி பகவானும் என்ன ஆயிடுச்சு? வக்ரத்தில் அமைஞ்சிருச்சு. ஆச்சுங்களா? அப்போது தொழில் ரீதியிலும் ஒரு இடத்துல நிரந்தரமாக நிற்க முடியாது, போராட முடியாது, வேலையிலும் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். உயிருக்கு உயிரை ஒரு நண்பர்கிட்டையே பழகினாலும் போராட்டமாக தான் இருக்குது. புரிஞ்சுக்க மாட்டாங்க, நல்லா இருந்திருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பார்த்தா வெறுப்பாங்க, காரணம் இல்லாமல் கசப்புகளை அள்ளி வீசுவாங்க. சரிங்களா? சொந்த பந்தம் ஊரெல்லாம் உரம்புற, ஆனால் ஒரு சொம்பு தண்ணிக்கு கூட நமக்கு உபகாரம் இல்லை. பார்த்து பார்த்து நமக்கு வந்து எல்லாமே வேணும்னு நம்ம உறவாடணும், கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி தனிமரமாக நம்மளை நிற்க வச்சுருக்காங்க, தத்தளிக்க வச்சுட்டாங்க. நம்மளுடைய இந்த மீண்டு வரணும் அப்படின்னு போராடினீங்க பார்த்தீங்களா, அந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக இந்த 2026 குருபலம், குரு பெயர்ச்சியும் சாதகமாக இருக்குது, சனியும் பகவானும் அற்புதமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து, அதை மே மாதத்துலேருந்து பார்த்தோம்னா சனி பகவானை பார்ப்பார் குரு. அப்போது தொழில் சூப்பர் ஆச்சுங்களா, வெற்றி. சிலருக்கெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தை எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. நான் ஆரம்பத்துலேருந்து படிக்கிறேங்க, எழுதுறேங்க, 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, இப்படியே போயிட்டுருக்குங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருப்பீங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாண்டா அரசாங்க உத்தியோகம் வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருஷமாக இது அமையப்போகுது. கண்டிப்பாக உங்களுடைய அங்கீகாரம் என்ன, உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த 2026 உங்களுக்கு அமையப்போகுது. சரிங்களா? அதே நேரத்தில் ராகு கேது சம்மந்தப்பட்ட ரீதியில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த வருடம் முழுசாக அப்படி தான் இருக்கும். ஆனால் கேது ஞானத்தை கொடுக்கும். அடுத்தவங்கள நம்ப வேண்டாம். கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்குது. பூர்வீக சொத்து, வம்பு வழக்கு, சில கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியமான கவனங்கள் செலுத்துங்க. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி தகப்பனார் சம்மந்தப்பட்ட ரீதியில் உடல் ஆரோக்கியம், இல்லை நம்மளை புரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலை, பிரிவுகளை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுதுங்க 2026. ஆக மொத்தம் இந்த வருடம் 2026 உங்களுடைய முயற்சிக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையப்போகுதுங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சாரம். கோச்சாரங்கிறது ராசி, ராசிங்கிறது உங்களுடைய மதிங்கிறது உங்களுடைய சிந்தனை. நீங்கள் எது ஆசைப்படுவீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய மனசை ஒரு வழிபடுத்துவீங்க அப்படிங்கிறது தான் சந்திரனை வச்சு ராசி பலனுங்க நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் விதிங்கிறது லக்னம். உங்களுக்கு எது கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், எந்த மாதிரி உங்களுக்கு காலகட்டத்தில் அமையுங்கிறது லக்னத்தை வச்சு உங்களுக்கு பிறந்த ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் கிடையாதுங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னா காலம் பூரா கஷ்டப்படுவாங்கங்கிறது விதி கிடையாது. சரிங்களா? எப்போவுமே சில தசா புத்திகள் மாறும்போது திடீர் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஆச்சுங்களா? சிலருக்கு பார்த்தோம்னா அடுத்தவங்களால் நம்ம கஷ்டப்படுத்திருப்போம், காயப்பட்டிருப்போம். ஆனால் அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய 3 மடங்களில் பல மடங்கு வெற்றியாளர்களாக வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு எல்லாமே காரணம்னா நம்ம பிறப்பு ஜனன தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கணும். அதனுடைய பலன்கள் என்னங்கிறது, யோகங்கள் என்னங்கிறது உங்களுடைய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி
நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அற்புதமான நேரங்களில் அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை, அதாவது இந்த 2026 சரியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் மலரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.